இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லோரும் சிறிது நேரம் அமர்ந்திருக்கவும். இன்று நம்முடைய பாதுகாவலி மாசற்ற திரு இருதய மாதாவின் திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் இந்த திருப்பலி கருத்துக்கள் கொடுத்திருக்கின்றார்கள், அதை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன். கோவை வாழ் காலாங்கரை இறைமக்கள் சார்பாக கோவை, தூத்துக்குடி, பாளை மறை மாவட்டங்களிலும் மற்ற மறை மாவட்டங்களிலும் சிறப்பாக இறைபணி செய்து வரும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்களை ஆசிர்வதித்து இவர்கள் இறைபணி சிறக்க, கத்தோலிக்க திருச்சபைக்காக இவர்கள் மேன்மேலும் உழைக்க இறை இயேசுவால் வழிநடத்தப்பட வேண்டியும் கோவை வாழ் காலாங்கரை இறைமக்கள் சார்பாக கோவையில் கடவுளின் மகிமைக்காக புனித பிரான்சிஸ் அசிசி பெயரிலே கட்டப்பட்டு வரும் ஆலயம் விரைவில் பணிகள் நிறைவு பெற்று திருவிழா காணவும், இறை வல்லமை நிறைந்த அசிசி ஆலயத்திற்கு தேவையான பொருளாதார உதவிகள் மேலும் கிடைக்கப் பெறவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். உம்முடைய வான்வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட நாத்தானி, மரிய மதலேனாள், கந்தசாமி என்ற அந்தோணி சிலுவை, சேசையா, எலியாஸ் என்ற அந்தோணி இவர்களின் ஆன்மா சாந்தியடையும்படியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக வாழ்ந்து எங்களை விட்டு பிரிந்து சென்ற என் சேசையா, ஜே அன்னபுஷ்பம், ஜே பால்ராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் மாசற்ற ஜெனிபர், ஜபகர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பால்ராஜ், ஜபசித்ரா இவர்களின் கருத்துப்படி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மகன் கிங்ஸ்லி, மகள் பிரியங்கா உடல் சுகத்திற்காகவும், பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும், விரைவில் இனிதான வாழ்வு அமையவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. காமராஜ், ஜெயந்தி இவர்களின் கருத்துப்படி மகன் ஜேம்ஸ், மகள் ரோசி, மருமகன் சேவியர், நவீன் ராஜா உடல் சுகத்திற்காகவும், மகள் திருமணம் சிறப்பாக நடைபெற்றதற்கு அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும்,
பொருளாதார வளர்ச்சியில் மேலும் வளர்ச்சியடையவும் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி சிலுவை நேவிஸ் இவர்கள் கருத்துப்படி கடந்த காலங்களில் அன்னை மரியாள் வழியாக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், வருகின்ற காலங்களில் அவர் இறைவனது கருணையை பொழிந்து இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டனி சிலுவை நேவிஸ் இவர்களின் கருத்துப்படி மகன் டெனிஸ்டன், மகள் மெர்லின் உயர்கல்வி முடித்து எதிர்காலம் சிறப்பாக அமையவும், இறை அருளால் இவர்கள் வழிநடத்தப்பட வேண்டியும், செய்கின்ற தொழில்கள் அனைத்தும் சிறக்க வேண்டியும், சரியான முடிவுகளையும் செயல்களையும் நோக்கி இவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், கடவுள் இவர்களோடு இருந்து இவர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முத்துராஜ் செல்வ பார்பரால் கருத்துப்படி மகன் அனிஸ்டன், மகள் ஜெஸ்னா கல்வியிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழவும், இதுவரை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட இரக்கமான செயல்களுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜெயக்குமார் சுதா கருத்துப்படி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மகன் ஜெரிஸ்டன், மகள் மெசினா அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ பிள்ளைகளாக வாழ வளர இறை அருள் வேண்டியும், கடவுளின் அருளை பெற்று கடவுளின் பிள்ளைகளாக வாழ வளர இறை அருள் வேண்டியும், செய்கின்ற தொழில் மேலும் வளர்ச்சியடையவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சேசுராஜா மரிய சைலஜா கருத்துப்படி மாசற்ற திரு இருதய அன்னையின் பரிந்துரையால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஆண்டவரது அருட்கரம் மகள் டாப்பினா, மகன் அன்டோ ஜோப்ரிட் இவர்களை தொடர்ந்து பராமரித்து வழிநடத்திட வேண்டும் என்றும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜெபராஜ் கலாராணி கருத்துப்படி எத்தனையோ பல நன்மைகளை எங்கள் வாழ்வில் இறைவன் செய்ததற்கு ஏராளமான நன்றிகளை செலுத்துகின்றோம் என்று இந்த பலியினை ஒப்பு கொடுக்கின்றார்கள். JRW ஸ்டீல்ஸ், JJ ட்ரேடர்ஸ் இவர்களின் தொழில் வளர்ச்சி பெறவும், ஆண்டவருடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியும், மகள் ஜெனிஃபர், மகன் வில்லியம் உடல் சுகத்திற்காகவும் எதிர்காலம் சிறப்பாக இறை அருளால் கிடைக்கவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பாஸ்கர் பேபி கருத்துப்படி எண்ணற்ற நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியாகவும், மகன் அபிஷேக் நீட் தேர்வில் இறை அருளால் அதிக மதிப்பெண் பெற்று விரும்பிய மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து மகனின் எதிர்காலம் மேன்மேலும் சிறக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. விண்ணரசி குணசீலன் கருத்துப்படி இறைமகன் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளுக்கும் நன்றியாகவும், மகன் சாம் எதிர்காலம் சிறக்கவும், மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து வாழ்வில் உயரவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஜெயராணி ராஜ்குமார் கருத்துப்படி அன்னை மரியாள் பரிந்துரையால் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் அம்ப்ரோஸ், பிரிஸ்டன், ஜெவின் எதிர்காலம் சீரோடும் சிறப்போடும் அமைய பெறவும், தொழில் வளர்ச்சியில் இரட்டிப்பான நன்மை பெறவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேரி மாதா ஜான் ரவி கருத்துப்படி பொருளாதார நெருக்கடியிலிருந்து தேறி வளர்ச்சியடைய வேண்டியும், மகன் ஜெஸ்வின், மகள் ஜஃப்ரின் எதிர்காலம் வளமையான நாட்களாக அமைத்து தர வேண்டியும், இறை அருள் குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்க செய்யவும் இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. கன்னிமரியாள் கலை விக்டன் கருத்துப்படி மாசற்ற இருத அன்னை வழியாக இறைவனின் பராமரிப்பை பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோனி ஸ்டோர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், மகன் கிறிஸ்டன், மகள் ஜெஸ்வின் எதிர்காலம் சீரோடும் சிறப்போடும் அமைய வேண்டும் என்றும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கியமேரி ஜூலியன் கருத்துப்படி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதானத்திற்காகவும், மகள் ஆசிகா, மகன் ஆண்ட்ரிக் இறை அருளால் வழிநடத்தப்படவும், தொழில்களில் இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திரு எட்வர்ட் புனிதராஜ் கருத்துப்படி
ராஜமுத்து நிர்மலா ஆண்மழை பற்றிக்காகவும், ஜான் பிரிட்டோ கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும், தொழில் வளர்ச்சி, உஷாராணி, ஜெரின், ஜாய்லின் உடல் நலம் பெற்று நன்றாக வாழும்படியாகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சூசை காமராஜ் எஸ்தர் கிரேஸ் கருத்துப்படி இன்று அவர்கள் வீட்டில் ஒரு குழந்தை ஞான ஸ்நானம் பெறுகின்றான். எனவே அந்த குழந்தை உள்ள உடல் சுகம் பெற்று நலமாக வாழவும், ஆண்ட்ரூஸ் ஆப்ரஹாம், லெவினா ரின்சி எல்லோரும் நலமாக இருக்கவும், குடும்பத்திலே மேற்கொண்டிருக்கின்ற தொழில் வளர்ச்சி பெறவும், உடல் நலம் கிடைக்கவும் நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. பிரான்சிஸ் கொடிமுத்து தமிழ்ச்செல்வி கருத்துப்படி ஆண்ட்ரூ ஜெனிட்டா, ஆட்லின் கென்சா, ஆஸ்டின் ஜோசுவா குடும்ப நலனுக்காகவும், உடல் நலனுக்காகவும், நற்படிப்புக்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இருதயராஜ் ஜெயராணி கருத்துப்படி நன்றியறிதல் திருப்பலியாகவும், உடல் நலம் ஆரோக்கியம் பெற வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முப்பிடாதி ராகேல் கருத்துப்படி மகன் ஆனந்த், சபிதா, யாழ் திரேசா, சுடலைமணி உடல் நலம் பெற்று தொழில் வளர்ச்சியும் பெற்று வாழவும், இறைவன் இவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. செல்வின் மரிய ஸ்டெல்லா கருத்துப்படி புனித ஆரோக்கியராஜ், அந்தோணி மேரி, சாலமோன் கோயில்ராஜ் உள்ள உடல் சுகம் பெறவும், தொழில் வளர்ச்சி பெறவும், பிள்ளைகளின் படிப்பு சிறக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அல்போன்ஸ் மேரி கருத்துப்படி மகன் அலெக்சாண்டர், அனுசுல்லா கொயானா படிப்பு சிறக்கும்படியாகவும், தொழில் வளர்ச்சி பெறும்படியாகவும், உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. உபகாரப்பட்டு ஆரோக்கிய மேரி கருத்துப்படி ஆண்ட்ரூ ஜெருசா, ஆண்ட்ரூ ஜென்சன் தொழில் வளர்ச்சி பெறும்படியாகவும், உடல் நலம் பெறும்படியாகவும், படிப்பு சிறக்கும்படியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை தூய ஆவியாருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நாம் இங்கே காலாங்கரையில் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதய ஆலய விழாவினை கொண்டாடி மகிழ்கிறோம். இரண்டுமே ஒன்றுதான். நாம் தூயவராக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற அன்பான அழைப்பு. நம்முடைய வாழ்வில் சொல்லிலும் செயலிலும் நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும். தூயவர்களாக இருப்பது இறைவனுடைய விருப்பம். தூயவர்களாக வாழ்வது இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலையை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அழைப்பினை நாம் பெறுகிறோம். அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுக்க ஆண்டவருக்கு உகந்தவராக மாசற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மாசற்ற வாழ்க்கையினால்தான் எல்லா நேரமும் ஆண்டவருக்கு உகந்த நிலையில் அவர் வாழ முடிந்தது. ஆகவே நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியது இவ்வுலகத்தின் மத்தியிலே தூயதை, மாசற்றதை, கடவுள் எது சரி என்று சொல்கிறாரோ அதை தேர்ந்தெடுத்து வாழ்வது என்பதாகும். அத்தகைய ஒரு வாழ்க்கை நிலையை தேர்ந்து கொள்வதற்கு நம்மையே தயாரிப்போம். அதற்கான அருள் கேட்டு இந்த பலியிலே உருக்கத்தோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னி மரியா வழியாக முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
திருத்தூதர் பணிகள் இருந்து வாசகம். திருத்தூதர் பணிகளில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. தூய ஆவியின் வருகை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாக்கி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறென மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலோமியரும் மெசபொத்தமியா, யூதேயா, கபோதிகியா, பூந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கிறவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரோன் நகரை அடுத்துள்ள லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், உரோமியிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூத தழுவியரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்றும் சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று
என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார் அகம்பூரும் உமதன்பை புரியாமலே. தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பில் துளி போதும் வாழ்வேன், ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவேன். மனவாசல் திறந்தேன் உன்மயமாகுமே, கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னான், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசை ஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன், இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வேன். நிலை என்ன வந்தாலும் உனை போற்றுவேன், கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தினுள் வாழ்வவா. கருணை உன் வடிவல்லவா. இரண்டாம் வாசகம். இரண்டாம் வாசகம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 3 முதல் 7 வரை மற்றும் 12, 13. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட எவரின் வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியானவர் ஒருவரே. திருத்தொண்டர்கள் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார். பொது நன்மைக்காக தூய ஆவியானவரின் செயல்பாடுகள் ஒருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல உண்டு. உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றாள். ஏனெனில் யூதேராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியினால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பண்பாகவும் பெற்றோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நமக்கு நன்றி. Alleluia.
Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றோர் நீரே. அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 41 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களை, தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் சேசுராஜபுரம் பங்கை சார்ந்த இந்த காலாங்கரையிலே மரியாயினுடைய மாசற்ற திருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்று அன்னையாம் திருச்சபை தூய ஆவியாருடைய பெருவிழா, பெந்தகோஸ்தே பெருவிழாவையும் கொண்டாடுகின்றது. இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியான நாள், குறிப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். கடந்த ஓராண்டாக இறைவன் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காக இந்த இடத்தை நம்ம தேடி வந்திருக்கோம். அப்படிதானே? தஞ்சாவூரில் திருவையாறுன்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
என்ன விசேஷம் திருவையாறில்? ஆண்டுதோறும் உலகமெங்கும் இருக்கிற கர்நாடக சங்கீத வித்வான்கள் ஒன்றாக சேர்ந்து தஞ்சாவூர் திருவையாறில் தியாகராஜ கீர்த்தனை அவர்கள் செய்வார்கள். அந்த பஞ்ச கீர்த்தனை என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நான் 3 ஆண்டுகள் பார்த்துருக்கேன். திருச்சியில் இருக்கும் பொழுது எப்படியாவது அந்த திருவையாருக்கு போயிடுவேன். ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே போல் இந்த நாள் ஒரு காலாங்கரை என்பது தஞ்சாவூர் திருவையாரை போல தூத்துக்குடியின் திருவையாறாக மாறி இருக்கிறது. இங்கே இருக்க பாடகர்கள் நிறைய பேர் உங்களுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா? எல்லாமே பெரிய பெரிய பாடகர்களை இன்ற நாளிலே இந்த காலாங்கரை அழைத்து வந்திருக்கிறது. விஜய் டிவி புகழ் இருவின் விக்டோரியா அவர்கள் இருக்கிறார்கள், வல்லவன் இருக்கிறார், பெரியதாள பாடகர் குழுவின் தலைவர் மதினன் இருக்கிறார். தூத்துக்குடிக்கு நீங்கள் கிங்குனா கோயம்புத்தூருக்கு நாங்கள் கிங்குன்னு சகோதரர் வினித் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் வாசிக்கிறதும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவர் வாசிக்காத ஆலயங்களும் இல்லை. எனவே ஒட்டுமொத்த ஒரு இசை சங்கமமாக இந்த நாள் அமைந்திருப்பதை நாம் பார்க்குறோம். குறிப்பாக இந்த பாடகர்கள். எனவே தஞ்சாவூர் திருவையாறு போல அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை. காலாங்கரைக்கு வந்தாலும் இந்த இசை விருந்து நமக்கு கிடைக்கும். அதற்கான தயாரிப்புகள் பல மாதங்களுக்கு முன்பதாகவே ஃபோனை போட்டு அந்தோனினா விடுறது கிடையாது யாரையும். ஃபாதர்லேருந்து பாடகர் குழு எப்படி இருக்கணும் என்று மிக அருமையாக திட்டமிட்டு இந்த நாளில் ஒரு அருமையான பாடகர் குழுவை அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது நான் யோசித்து பார்க்குறேன், எங்கள் பீடத்தில் இருக்க 3 தந்தையர்கள். ஃபாதர் கொஞ்சம் டைம் ஆயிட்டுன்னு கவலைப்பட்டாங்க பங்குசாமியார். இது தாமிரபரணி கரையில் அமைஞ்சிருக்கு இந்த ஊர். தாமிரபரணி தொடங்குற இடத்துல இன்னைக்கு திருப்பலிக்கு தலைமை ஏற்கிற பாளையங்கோட்டை மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தை அலவந்தான் குளத்தின் பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோனி வியாகப்பன் அங்கிருந்து தாமிரபரணி புறப்பட்டு வருது இல்லையா? இங்கே சேஷராஜபுரத்தின் பங்கு தந்தையாக நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை இருதயராஜ் அவர்கள் இருக்கிறார்கள். இது எங்கே போய் கலக்குது தெரியுமா? புன்னக்காயல் பழைய காயல் எங்கள் ஊரில் வந்து கலக்குது. எனவே இதுவும் ஒரு சங்கமமாக நான் பார்க்குறேன். தாமிரபரணி புறப்படுற இடத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, தாமிரபரணிய மையத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, தாமிரபரணி கடலில் சேர்ற இடத்துல இருக்கிறார். எனவே எல்லாரையும் சேர்த்து கூட்டி வர்றதுங்கிறது ஒரு சவால். எனவே கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டாலும் கூட இதுவும் ஒரு சங்கமமாக நான் பார்க்குறேன். இன்னொரு சங்கமம் இங்கே வந்திருக்கிற இறை மக்களாகிய நீங்கள். எதை மறந்தாலும் தொப்புள் கொடி உறவுகளை நாம் மறப்பதில்லை. காசு பணம் வந்தாலும் எவ்வளவு ஊரில் நம்ம இருந்தாலும் அந்த வேர்களை தேடி செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. கோயம்புத்தூரில் எல்லா வசதிகளும் இருக்கு இல்லையா? இருந்தாலும் ஆண்டுதோறும் இந்த குலசாமி நம்முடைய தாய், நம்மை தேடி வருகிற தாய், இந்த தாயால் நாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக வசதியாக வாழ்கிறோம் என்பதை நினைத்து கொண்டு ஆண்டுதோறும் திருவிழாவுக்காக பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு இந்த இடத்திலே கோயம்புத்தூரும் தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் சங்கமமாயிருக்கு. அதனால் பாடகர்களும் ஒரு வகையிலே சங்கமமாகி இருக்கிறார்கள், தந்தையர்கள் இங்கே சங்கமமாகி இருக்கிறோம். அதே போல் இறை மக்களாகிய நீங்களும் பல இடங்களிலிருந்து வந்து இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எனவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடம் என்பது இன்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு நாளாக நமக்கு அமைந்திருக்கிறது. அப்போ இன்னைக்கு மரியாயினுடைய மாசற்ற திருதய பெருவிழாவையும் தூய ஆவியாருடைய பெருவிழாவையும் கொண்டாடுகின்ற பொழுது நான் கொஞ்சம் தூய ஆவியாரை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா திருச்சபை அந்த விழாவை கொண்டாடும் பொழுது நம்மால் மறக்கப்பட்ட ஒரு நபராக பல நேரங்களில் பரிசுத்த ஆவி இருக்கிறார் இல்லையா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடந்தது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வந்திருந்தாங்க. திருப்பலி முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு வெளியே பார்த்தா 2 பேருக்கு சண்டை. ஒரு அம்மா உலகத்தில் இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு இன்னொரு அம்மாவை திட்டிக்கிட்டு இருந்துச்சு. பங்குசாமியார் திருப்பலி முடிந்து வெளியே வந்தார். பார்த்தாரு, என்னம்மா இப்போ தான் திருப்பலிக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, நற்கருணையெல்லாம் உட்கொண்டீங்க, இவ்வளவு கெட்ட வார்த்தை போட்டு அடுக்காத கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு திட்டுறீங்களேம்மா அப்படின்னு கேட்டாராம். அந்த அம்மாவுக்கு திடீர்னு பங்குசாமியாரை பார்த்த உடனே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. ஐயையோ, பங்குசாமியார் முன்னால் கெட்ட வார்த்தையை போட்டுட்டோமே, சமாளிப்போம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். நான் நற்கருணை வாங்கினேன்னா அப்போ பரிசுத்தாவி உள்ளே போனார். உள்ளே போனதுனால உள்ள கெட்டாவியெல்லாம் என்ன செய்யுது?
ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்கு ஃபாதர், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாங்களா. அன்புக்குரியவர்களை, பரிசுத்தாவியும் கெட்டாவியும் ஒன்றா குடும்பம் நடத்த முடியாது, அப்படிதானே? ஒன்றில் நாம் தூய ஆவிக்கு சொந்தமானவர்களாக இருக்கணும், இல்லது தீய ஆவிக்கு சொந்தமானவர்களாக இருக்கணும். நீங்கள் தான் முடிவு செய்யணும், நான் யாருக்கு சொந்தமானவன். அப்போ இந்த தூயாவி பெருவிழாவை, பரிசுத்தாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஒரு கடவுளைத்தான் நம்புகிறது இல்லையா? யூத சமயத்தும் ஒரு கடவுள் தான், இஸ்லாமியர்களும் ஒரு கடவுளைத்தான் நம்புகிறார்கள். இந்த கடவுளை யாரும் பார்க்க முடியாது இல்லையா? மோயிசன் கடவுளை பார்த்தாருன்னு சொல்றாங்க, ஆனால் அவருடைய முகம் வெளியேறன்னு இருந்தது. அவருடைய முகத்தை கூட யாருமே பார்க்க முடியாது, ஏனென்றால் கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர். எனவே காலம் காலமாக மனிதர்கள் இந்த கடவுள் எப்படி இருப்பார் என்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது இந்து சமயமாக இருக்கலாம், இஸ்லாம் சமயமாக இருக்கலாம், எல்லா சமயங்களும் இந்த கடவுளை நாம் பார்க்க முடியுமா என்கிற ஏக்கம் மனிதனுடைய மனதிலே இருக்கிறது. கிறிஸ்தவ சமயத்தில் மட்டும்தான் அந்த கடவுள் தன்னை இயேசுவாக அறிமுகப்படுத்தினார். இயேசுவின் முகம் கடவுளின் முகமாக நாம் கண்டோம். அந்த இயேசு தான் நம்மகிட்ட என்ன சொன்னாரு? நான் தந்தையினுடைய மகன், என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும், நானும் தந்தையும் ஒன்றே சொன்னார். யூதர்களுக்கெல்லாம் குழப்பமா இருந்தது, கடவுள் ஒருவர் தானே, எப்படி கடவுள் 2 பேரா இருக்க முடியும், கடவுளுக்கு எப்படி பிள்ளை இருக்க முடியும் என்று யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயங்கியதற்கு அதுதான் காரணம். இயேசு அதோட விட்டுட்டு போனா பரவாயில்ல, அவர் என்ன சொல்றாரு? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை தருவேன் என்று சொன்னார். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது எதை நம்புகிறது? ஒரு கடவுள் தான், ஆனால் அவர் எத்தனை ஆட்களாக இருக்கிறார்? 3 ஆட்களாக இருக்கிறார், தந்தை, மகன், தூய ஆவி. எனவே நாம் எந்த செயல்களை செய்தாலும் நாம் எப்படிதான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம்? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என்று தான் ஆரம்பிக்கிறோம். அப்ப தூய ஆவியை நமக்கு இயேசுதான் தந்தார் என்று சொன்னால், இந்த தூய ஆவி ஏற்கனவே விவிலியத்தில் இல்லையா என்று நீங்கள் கேட்டால், தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. எனவே தூயாவி திடீரென்று வந்தவர் அல்ல, மாறாக படைப்பின் தொடக்கத்திலேயே அந்த ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார். தந்தை உலகத்தை படைக்கிறார், தன்னுடைய வார்த்தையினால் படைக்கிறார். அந்த லோகோஸ் என்று சொல்லப்படுவதுதான் இயேசு. அங்கே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு வருகின்ற நீதி தலைவர்களை எல்லாம் தூய ஆவி வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த சிம்சோன் என்ன செய்வாரு? 2 பனைமரங்களை அப்படியே புடுங்கிட்டு போவார். அது எதனுடைய வலிமையால் என்று சொல்லப்படுகிறது? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அவ்வளவு வலிமை பெற்ற ஒரு நீதி தலைவராக சிம்சோன் இருப்பதை பார்க்கின்றோம். அரசர்கள் சவுல், தாவீது, சாலமோன் இவர்களும் தூய ஆவியால் வழிநடத்தப்படுவதை பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டுக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எப்படி பிறந்தார்? ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அவர் தூய ஆவியினால் கருத்தரித்தார் இல்லையா? எனவே இயேசுவின் பிறப்பே எப்படிதான் நடந்தது? தூய ஆவியினால தான் அந்த பிறப்பே சாத்தியமாக இருந்தது. எனவே இயேசுவின் பிறப்பிலும் தூய ஆவி இருக்கதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் திருமுழுக்கு பெறுறார். அப்ப என்ன நடக்குது? வானம் திறந்து தூய ஆவி புறா வடிவிலே அவர் மீது இறங்கி வருவதை நம்ம பார்க்கிறோம். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்காக நான் பூரிப்படைகிறேன் என்ற விவிலிய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். இயேசு சாகும் பொழுது என்ன சொல்றாரு? தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அப்ப பாருங்க, பரிசுத்தாவி நம்ம தான் கண்டுகிறலையே ஒழிய விவிலியம் முழுவதும் தொடக்க நூல் புத்தகத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு கடைசி வர தூய ஆவி இருக்கிறார். குறிப்பாக இன்றைய நாள்ல தூய ஆவி பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இதை பெந்தகோஸ்தே பெருவிழான்னு சொல்லுவாங்க. பெந்தகோஸ்தேனா எத்தனாவது நாள்? 50வது நாள் சொல்றோம். இயேசு உயிர்த்த 50வது நாள். ஆனா ஒரிஜினல் மீனிங் அது கிடையாது. யூதர்கள் கொண்டாடிய பெந்தகோஸ்தே விழா என்பது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு 50வது நாள் ஆகுது. அவங்க 50வது நாள்ல எங்க வந்தாங்க? சீனாய் மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர்கள் என்ன நம்பினார்கள்? யாவே கடவுள் இந்த சீனாய் மலையிலே வாழ்கிறார். சுத்தி வல்லநாடு மலைகள் நமக்கு இருக்கு இல்லையா? பொதுவாக மலைகள் என்பது கடவுள் வாழ்கின்ற இடம். எனவே இந்த சீனாய் மலையிலே தான் இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக கடவுள் அவர்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். இன்னைக்கு வர
அந்த 10 கட்டளைகளை வச்சு தான் நம்ம பாவ சங்கீர்த்தனமே பண்ணுறோம். எனவே அந்த நாள் தான் எது? இந்த நாள். எனவே யூதர்கள் கொண்டாடிய அந்த பெந்தகோஸ்தே பெருவிழா, உடன்படிக்கை செய்து கொண்ட நாள், 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நாள் இந்த நாள். அந்த நாளைத்தான் கிறிஸ்தவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு சாவின் மீது வெற்றி கொண்டு உயிர்ப்படைந்தார் என்கிற வெற்றியின் விழாவாக 50வது நாள் பெந்தகோஸ்தே பெருவிழா என்று கொண்டாடினார்கள். அதையே நாம் தூய் ஆவி பெருவிழா என்று கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த தூய் ஆவி நமக்கு என்ன செய்கிறார்? தூய் ஆவி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு இல்லையா? ஒருத்தன் போய் டாக்டர்கிட்ட சொன்னான், டாக்டர் எனக்கு அடிக்கடி கோபமா வருது அப்படின்னா. அப்போ டாக்டர் சொன்னார், உனக்கு யார் மீதாவது கோபம் வரும்போது என்ன செய்யணும்? 1ல இருந்து 10 வரை எண்ணணும், அதுக்குள்ள உன் கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னாரு. சந்தோஷம் டாக்டர், ஆனால் நான் அடிக்கடி யார்கிட்ட கோபப்படுறேன்? என் மனைவி கிட்ட கோபப்படுறேன் டாக்டர், அதுக்கு ஒரு மருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். டாக்டர் சொன்னார், என்றத நிறுத்திராத அப்படின்னார். 1ல இருந்து ஆரம்பிச்சு 1000 வரை போனாலும் பரவாயில்ல, மனைவி சொன்னதுக்கு பதில் கொடுக்காத. இது ஞானம் இல்லையா? யாரிடம் எப்படி எதை செய்ய வேண்டும் என்பது ஞானம். இது இருந்ததுன்னா போதும், உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம்? எல்லாத்துலேயும் வெற்றி பெறலாம் இல்லையா? நம்ம குழந்தைகளை ஏன் படிக்க வைக்கிறோம்? இப்போ அந்தோனி அண்ணன் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கிறார். எதுக்காக? அந்த பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையை இன்னும் ஞானத்தோடு நடத்தணும். உலகத்தில் நிறைய இடங்களை பார்த்துட்டு வரும்போது அவங்க இன்னும் என்ன செய்வாங்க? நம்மளை விட அடுத்த நிலைக்கு உயர்ந்து செல்வார்கள். அதனால தான் நம்மளும் நம்ம பிள்ளைங்களை என்ன செய்கிறோம்? திருநெல்வேலி சேவியர்ஸ் காலேஜ் எதெல்லாம் நல்ல இடமோ அங்கே கொண்டு படிக்க வைக்கிறோம் இல்லையா? அதனால மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? முதல்ல ஞானம். ஞானமிக்க மனைவியை கண்டவன் சொர்க்கத்தை கண்டுபிடிக்கிறான் இல்லையா? ஒரு மனைவி, ஞானமான மனைவி இருந்தால் அதை விட வாழ்க்கையில் பெரிய சொத்து ஒன்றும் இல்லை. ஞானம் இல்லாத மனைவி வச்சு என்ன செய்ய முடியும்? கோடீஸ்வரன் கூட பிச்சாதிபதி ஆயிடுவான் இல்லையா? ஞானமுள்ள மனைவி என்ன செய்வா? பிச்சைக்காரனை கூட கோடீஸ்வரன் ஆக்கிடுவா. எனவே ஞானத்தை யார்கிட்ட நம்ம கேட்கணும்? பரிசுத்தாவிட்ட கேட்கணும். 2வது, இந்த பரிசுத்தாவி என்பவர் நம்மை இயங்க வைக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவி எங்கே இருக்கிறாரோ அங்கே இயக்கம் உண்டு. மனிதர்கள் என்றால் ஓடிக்கொண்டே இருக்கணும், எங்கேயும் தேங்கிடக்கூடாது. தேங்கினா அதுக்கு பேர் என்னது? சாக்கடை இல்லையா? நோயோ, வாழ்க்கையிலே துன்பங்களோ, போராட்டங்களோ, அவமானங்களோ ஒரு நாள் எந்த இடத்துல மனுஷன் நின்றுடக்கூடாது. நின்னோம்னா என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கை நமக்கே போர் அடிச்சிரும். அதனால மனிதர்கள் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான ஆற்றலை கொடுக்கிறது யாரு? பரிசுத்த ஆவி. எனவே இந்த நாளில் பரிசுத்தாவிட்ட கேட்கணும், ஆண்டவரே சில நேரங்களில் எனக்கு என்ன செய்யணும் தெரியல, வாழ்க்கையில் கொஞ்சம் சோர்ந்து போய் இருக்கிறங்கிற நேரத்தில் பரிசுத்தாவிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுப்பார். 3வதாக, பரிசுத்தாவி என்பவர் நமக்கு துணிச்சலை கொடுப்பவராக இருக்கிறார். அந்த அப்போஸ்தலர்கள் இயேசு இறந்த பிறகு பயந்து போய் ரூமை அடைச்சிக்கிட்டு அறைக்குள்ள பயந்துவே உட்கார்ந்துருந்தாங்க இல்லையா? ஆனால் எப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாங்களோ துணிச்சலாக இயேசுவை அறிவிக்கின்றவர்களாக மாறுகிறார்கள். இறுதியாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். இன்னைக்கு குடும்பங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பெரிய பிரச்சனை என்ன? ஒற்றுமையா வர்றது நமக்கு கஷ்டமா இருக்கு. அவ வந்தா நான் வர மாட்டேன், அவ அதை செஞ்சா நான் செய்ய மாட்டேன். இல்லை அன்புக்குரியவர்களை, நாம் ஒரு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரே தந்தையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். குறைபாடுகள் உண்டு. கடவுள் படைச்சிருக்க 5 விரலை பாருங்க, ஒற்றுமையாவா இருக்கு? ஒரு விரல் நெட்டக்குட்டையாக தான் இருக்கு. கடவுள் எல்லாரையும் அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. ஒருத்தர் குட்டையா இருக்காரு, ஒருத்தர் நெட்டையா இருக்காரு, ஒருத்தர் வெள்ளையா இருக்காரு, ஒருத்தர் கருப்பா இருக்கிறாரு இல்லையா? எனவே வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியாவினுடைய சிறந்த பண்பு. நாம் பல்வேறு விதத்திலே வேறுபட்டு இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம். எனவே இந்த விழா என்பது நமக்கு எதை சொல்லிக் கொடுக்குது? நமக்குள்ள பல்வேறு மன வேதனைகள், மன வேறுபாடுகள் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒற்றுமையாக ஒரு விழாவை கொண்டாடும் பொழுது அது பல தெய்வ ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களுக்கு கொண்டு வரும். என்னுடைய ஈகோ அல்ல, என்னுடைய சுயநலம் அல்ல, எல்லோரும் இணைந்து வருகின்ற பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுது வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். மனித வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான், அப்படிதானே? இன்னொரு பிறவி இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. அப்படி நம்ம யாரையும் பார்க்கல. இந்த மனித வாழ்க்கையிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரே வழி அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்வது. நமக்குள்ளே வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையும் கடந்து வாழ்வது. அதைத்தான் ஒரு குடும்பத்திலே ஒரு தாய் செய்கிறாள் இல்லையா? பிள்ளைகள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களை ஒற்றுமையாக
தாய் பேணி காப்பது போல இந்த மரியாயின் மாசற்ற இருதயமும் நம்மை ஒன்றாக அரவணைத்து கொண்டு செல்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்று எவ்வளவோ நாம் வளர்ந்திருக்கிறோம், இன்னும் நாம் வளர வேண்டும். எல்லா விதத்திலும், கல்வியிலும், அறிவிலும், பொருளாதாரத்திலும், சமூக அளவிலும், கலாச்சார அளவிலும் வளர்வதற்கான அருளையும் ஆற்றலையும் இத்திருப்பலி வழியாக இறைவன் உங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாக நமக்கு தருகிற ஆண்டவர் இந்த திருவிழா நாளில் அன்னை மரியாள் வழியாக நம்முடைய வாழ்வை ஆசிர்வதிக்க நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து மன்றாடுவோம். ஒவ்வொரு பதிலுரைக்கும் மன்றாட்டுக்கும் பிறகு நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். அன்பின் இறைவா, இறை மக்களாகிய எங்களை வழியில் நடத்திடும் பணிக்காக தங்களையே அர்ப்பணித்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் உம்மை பின்பற்றி முழுமையாக்கிட ஆசீர்வதித்து வழிநடத்திட வேண்டும் என்று மாசற்ற திரு இருதய அன்னை வழியாக இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, நான் எனது என்னும் சுயநலமான எண்ணங்களை களைந்து பிறரன்பிலும் சகோதர உறவிலும் நாங்கள் நாளும் வாழ வளர பிரிவினையான எண்ணங்களை எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றி நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பம் என்ற பெருந்தன்மையோடு வாழ வரம் தர வேண்டும் என்று மாசற்ற திரு இருதய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாசற்ற திரு இருதய அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் இதயத்தில்
இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்ளவும், எந்த விதமான சாதி மத பாகுபாடுகளையும் பார்க்காமல் தேவையில் இருப்பவருக்கு இரக்கத்துடன் உதவி இரக்கமாகிய அருளை எங்களுக்கு அருள வேண்டும். மாசற்ற திரு இருதய வழியாக இறைவனை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம்மால் அழைக்கப்பட்டு உம் பணிக்காக உம்மோடு இணைத்துக் கொள்ளப்பட்ட பின்பு பவுலுக்கு ஏற்பட்ட மாற்றம் இந்த திருவிழா நற்கருணை திருப்பலியில் உம்மை உட்கொள்ளும் பொழுது எங்களிலும் நிகழ்ந்து வாயிலாக உம்மை வெளிப்படுத்தி உம்மை அறியாதவர்களிடத்தில் உம்மை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றலும் துணிவும் பெற்றோர்களாக வாழ்ந்திட மாசற்ற திரு இருதய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தனது கடைசி வினாடி மரண வேளையில் நல்ல கள்வன் மனம் மாறி உம்மிடம் வந்தான். இன்றே நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உமது ராஜ்யத்தில் அவருக்கு இடம் கொடுத்தீர். மரணத்தின் விளிம்பிலும் ஓர் ஆன்மாவை மீட்டுக் கொண்டீர். ஆண்டவரே, நாங்கள் பெரும் பாவிகள். மனம் திரும்பி உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ உமது அருளையும் ஆசிரியையும் தந்து உமக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ மாசற்ற திரு இருதய அன்னை வழியாக இறைவா உம்மை கொண்டாடுகின்றோம். உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, தங்களுக்கு மன வாழ்க்கையை கொடுத்த இறைவனை நினைத்து தோபியா சாரா ஜெபித்தார்கள். தோபியா சாரா தம்பதியரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். எத்தனையோ தம்பதியர் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், நான் என்ற ஆணவம் கலந்த எண்ணம், புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமை போன்ற பிளவுகளினால் வாழ்கின்றார்கள். அவர்களின் வாழ்வை இறைவா நீர் கண்ணோக்கி பாரும். அந்த குடும்பங்களிலும் எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் நீடிக்க கிருபை செய்ய மாசற்ற திரு இருதய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். ஆண்டவரே, திருவிழா சிறப்பாக நடைபெற நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கண்ணின் மணி போல இன்று வரை எங்களை காத்து வந்து நீர் செய்த மாபெரும் வல்ல செயல்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் குடும்பங்கள் பக்தியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் நிலைத்திருக்க எங்களுக்கு அனுதினமும் நீர் ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டுமென்று மாசற்ற திரு இருதய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நாளும் பொழுதும் உம்மை பின்பற்றி வாழுகிற இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லா ஆசீர்வாதங்களோடு வாழ நீரே துணையிருந்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலி என. வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலி என. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும்.
ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கிறேன். ஆபேல் தந்த பலியன என சிறந்ததையே தருகின்றேன். ஆபிரகாமிடம் கேட்டதை போல் அடியேன் என்னிடம் கேட்கிறேன். ஆபேல் தந்த பலியன எனில் சிறந்ததையே தருகின்றேன். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் தருகின்றேன். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில் தானே. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். ஏழை விதவை தந்ததை போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மனிதன் தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். ஏழை விதவை தந்ததை போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மடங்கள் தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உனதன்றோ. நான் இறப்பதும் இயங்குவதும் உந்தன் அருளில் தானே. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியென. வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலியென. முகமலர்ந்து வருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெரும் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து
கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை, தெய்வமே ஆராதனை. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் இன்று நாங்கள் பல ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் இறைவன் பாதம் சேர வேண்டும். இந்த உம் அடியார்களை நீர் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் குடும்பங்களிலே இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாசற்ற அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் இவ்வுலகில் உமக்கோந்தவராயிருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், நான் குணமடைவேன். கிறிஸ்துவின் துடலொத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் இந்நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னா உன் மன கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம் வாடினே. மாறாயோ நெஞ்சும் தாராயோ நெஞ்சும் மாறாயோ நெஞ்சும் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன் அன்பில் ஒன்றாயிரே. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம்
என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். அன்புள்ள காலாங்கரை மாசற்ற திருதய அன்னையின் திருவிழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று முதலில் அன்போடு வரவேற்கின்றேன். நமது நெஞ்சார்ந்த நன்றிக்குரியவர்களை நன்றியுடன் நினைவுகூரும் பாராட்டும் தருணம் இது. மாசற்ற திரு இருதய அன்னையின் திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற பேரிரக்கம் காட்டிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பரிந்து பேசிய அன்னை மரியாளுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவிழா சிறப்பாக நடைபெற மணிமகுடமாக இருந்த எங்களது பாசமிகு பங்கு தந்தை அருள் பணி திரு இருதயராஜ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். தந்தை அவர்கள் திருவிழா தயாரிப்பு காலங்களில் ஆலய பராமரிப்பு பணிகள் மற்ற அனைத்து காரியங்களையும் இன்முகத்துடன் செய்து கொடுத்து கொடியேற்றம் முதல் இன்று வரை எங்களுக்கு எல்லா வகையிலும், மற்ற பட்டணத்தில் இருக்கிற சர்ச்சு மாதிரி இது இருக்காது, வந்தால் நிறைய குறைகள் இருக்கும். அவ்வளவு குறைகளையும் தந்தை உள்ளத்தோடு பொறுத்து சிறப்பாக திருவிழாவை நடத்தி கொடுத்த பாசமிகு தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். பங்கு தந்தை அவர்களை எங்களின் பாசமிகு சித்தப்பா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அண்ணன் இருதயராஜ் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். அடுத்தபடியாக திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்து சிறப்பான ஒரு ஆசீர்வாதமான மறை உரையை வழங்கி இறைப்பணிக்காக உழைத்து வரும் பாசமிகு பங்கு தந்தை வில்சன் அவர்கள், தந்தை அவர்கள் கூறியது போல இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தது உண்மையிலேயே பரிசுத்தாவி தான். ஏன்னா நாங்கள் எங்கெங்கேயோ இருக்கிறோம், இங்கே தங்கச்சி பையன் அலெக்ஸு, கொடிமுத்து இப்படி சின்ன சின்ன ஒத்துழைப்பு வச்சு இந்த அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக இது நம்ம தூய ஆவியாரோட ஒரு பெரிய அனுகிரகம் இருக்க போய் தான் நடந்திருக்கு. நல்ல ஒரு மறைவுரை வழங்கிய பாசமிகு பங்கு தந்தை, அதாவது ஃபாதர் இப்போ இருக்கிறது புன்னக்காயல், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. எப்போ நம்ம கோயிலுக்கு கூப்பிட்டாலும் அண்ணன் வர்றேன், வேறு எந்த பேச்சும் ஃபாதர் பேச மாட்டாங்க, வேறு எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிற எங்களது பாசமிகு பங்கு தந்தை பாசமிகு தந்தை வில்சன் அவர்களுக்கு அண்ணன் காமராஜ் அவர்கள் பொன்னாடை பொறுத்த தம்பி கொடிமுத்து அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இந்த திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்து திருப்பலியை சிறப்போடு நடத்தி கொடுத்து அருமையான
எங்களது பாசமிகு பாலை வட்டார அதிபர் தந்தைக்கும் எங்களுக்கும் நல்ல தொடர்பு உண்டு. கோயம்புத்தூர் சமீபத்தில் வந்திருக்கையில் கூட ஃபாதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு அன்பாக பழகக்கூடிய ஃபாதர். கூப்பிட்ட உடனே இன்றைக்கி ஃபாதர் ஊரில் அளவந்தங்குளத்தில் அவங்க பங்கில் திருவிழா 10-10:30 மணிக்கு தான் தேர் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் உடனே கிளம்பி வந்து நல்ல ஒரு திருப்பலி நிகழ்த்திய பாசமிகு அளவந்தங்குளம் பங்கு தந்தை அந்தோணி வியாப்பன் அவர்களுக்கு எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கும் விதமாக பாசமிகு தம்பி சூசை அவர்கள் சால்வை போத்த திரு ஜெயக்குமார் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். ஃபாதர் சொன்னது மாதிரி இந்த மாஸ் உண்மையிலே ஒரு பெரிய மாஸ் தான். ஏன்னா ரொம்ப நாளாகவே நம்ம மதுரன்ட்டு அடிக்கடி பேசிகிட்டே இருந்தால் கூட ஊருக்கு திருப்பிழா வரணும் அப்படின்னு கூப்பிடுவேன். அண்ணன் கூப்பிட்றவங்களாம் எப்போ சொன்னாலும் வரேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் கூப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்கும். கோயம்புத்தூரில் நம்ம போகிறதெல்லாம் பெரிய பெரிய சர்ச்சாக இருக்கும். அண்ணனை கூப்பிட்டோம்னா ரொம்ப ஒரு யாருமே இல்லாத ஒரு கூப்பிட்றமேன்னு யோசிப்பேன். ஆனாலும் தைரியமாக அண்ணன் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுன்னு தம்பி இர்வின், வல்லவன், மதுரை ஜேம்ஸு எல்லாம் ஒரு குரூப்பாக வந்து இந்த திருப்பலியை சிறப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு நல்ல கரகோஷம் கொடுத்து பாராட்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். இந்த திருவிழா இந்த அளவுக்கு சிறப்பாக நடக்குன்னா எல்லா காரியத்துக்கும் முதல்ல தேவை பணம். மற்ற ஊர்லெல்லாம் வரின்னு பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000 அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர் ஒரு பணக்கார ஊர். வரி வச்சாலே 10,000 ரூபா தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பசங்க இருந்தால் கூட ஒரு 10,000. கேட்ட உடனே எல்லா தம்பிமாரும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு. அதாவது திருவிழா கொண்டாடணும்னு பேசின உடனே எடுத்த உடனே நம்ம கொடிமுத்தானே நான் 10,000க்கு 15,000 தரேன். அப்படி தம்பி சூசை காமராஜ் 25,000 தரேன். அப்படி இப்படி பணம் கொஞ்சம் நல்லபடியாக வர போய் சிறப்பாக செய்ய முடிஞ்சுது. வரி கொடுத்த எல்லாத்துக்கும் இப்போ நினைவு பரிசு பங்கு தந்தையர்கள் 3 பேரும் மாற்றி வழங்குவாங்க. அண்ணன் திரு இருதயராஜ் ராணி குடும்பத்தினர் ரூபாய் 10,000. மைனி வாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க கொடுத்துரு. அடுத்து மாதா இது மட்டும். அடுத்து இருதயராஜன் நம்ம பையன் ஜெயராஜ் 10,000 அவர் சார்பாக நினைவு பரிசு வாங்கிக்கிறேன். நம்ம கொடுத்துருங்க பாரு. நீங்கள் அடுத்து நம்ம ராக்கேல் ராஜ் ஜோசி 20,000 கொடுத்துருக்கா. அப்படி ஜோசி சார்பாக அண்ணன் பையன் வாங்கிக்கோ. அப்படி அடுத்து அண்ணன் எட்வர்ட் புனிதராஜ் 10,000. அண்ணன் பையன் பிரிட்டோ 10,000. அடுத்து பால்ராஜ் கிங்ஸ்லி 10,000 அண்ணன் பையன் பார்ப்பீங்க. அடுத்து காமராஜ் ஜெயந்தி குடும்பத்தினர் 10,000. ஆண்டனி சிலுவை நேவிஸ் குடும்பத்தினர் 20,000. முத்துராஜ் செல்வ பார்பரால் குடும்பத்தினர் 10,000. ஜெயக்குமார் சுதா குடும்பத்தினர் 20,000. ஜெயஸ்ராஜா மரிய சைலஜா குடும்பத்தினர் 15,000. கொடிமுத்து தமிழ்ச்செல்வி குடும்பத்தினர் 15,000. தம்பி சூசை காமராஜ் 25,000. இப்படி நன்கொடைகளை குடும்பத்திலிருந்து வாரி வழங்கிய அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்து எல்லா வருஷமும் திருவிழா ஆரம்பித்த காலத்திலேருந்து எவ்வளவு நாளும் சரி இந்த சாப்பாடுக்குரிய அரிசி மற்ற எல்லாமே கொடுத்து
எங்களை ஊக்கப்படுத்துகிற பாசமிகு சித்தப்பா கொடிமுத்து பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்கள் கோடான கோடி நன்றிகள். சித்தப்பா அவர்களுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசும் சால்வணியத்தும் கௌரவிக்கப்படுவார்கள். ஏன்னா சித்தப்பா தான் எங்கள் அப்பாவோட கடைசி தம்பி. சித்தப்பா அடுத்தபடியாக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற நம்ம பாசமிகு அண்ணன் ஜெபராஜ் அவர்கள். அதாவது இந்த திருவிழாவில் நான் சில நேரம் ரிவர்ஸ் அடித்தா கூட கடந்த 2-3 வருஷமாக அண்ணன் பையன் ஜோசி நம்ம பிரிட்டோலாம் பார்த்துக்கிட்டாங்க. நம்ம கொஞ்சம் வேலைகள் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம். இந்த வருஷம் சித்தப்பா நீங்களே பாருங்கன்னு ஒரு திணிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு கம்மி. அப்போ ஜெபராஜன் தான் இல்லை பரவாயில்ல அண்ணன் வாய்ப்பு வரையில் செய்யுங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு தட்டி கொடுத்து நிறைய வகையில் பொருளாதார ரீதியாகவும் உதவியாக இருந்தாங்க. அண்ணன் அவர்களுக்கு தந்தை அவர்கள் சால்வை அணிவித்து மாதாவின் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். அண்ணன் இந்த திருவிழாவுக்கு ஆளை போல வரி மாதிரி ஒரு 10,000 ரூபா பணமும் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு நிமிஷம். அடுத்தபடியாக அண்ணனோடு வந்துள்ள அண்ணன் பாஸ்கரன் அண்ணனோட சகல அவங்களும் எங்களுக்கு எல்லா வகையிலும் எப்பவும் உதவியாக இருக்கிறவங்க. ஒரு பேப்பர் மிஸ் ஆகுது, எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சா? மேலும் இந்த திருவிழாவுக்கு உடல் உழைப்பை கடினமாக கொடுத்ததுன்னு எடுத்தீங்கன்னா தாளையத்தில் இருக்கிற சித்தப்பா பையன் குமார் கூப்பிட்ட நேரத்துலலாம் அவனுக்கு 1000 வேலை இருந்தால் கூட நான் எந்த வேலையை சொன்னாலும் சரி தட்டாமல் செய்ய போய் தான் இந்த திருவிழா இன்றைக்கி சிறப்பாக நடந்திருக்கு. தம்பி குமார் ஃபாதர் அவனுக்கு ஒரு சிலுவை போட்டுங்க ஃபாதர். மேலும் நல்ல உடல் உழைப்பை கொடுத்த ஆரோக்கியம் பையன் அலெக்ஸ் தம்பி கூப்பிட்டப்பெல்லாம் வந்து எல்லா வேலையும் செஞ்சாப்படி. அல்போன்சா பையன் அல்போன்சா ஒரு 10,000 ரூபா மதிப்புள்ள ஆடு பரிசாக கொடுத்துருக்காப்படி. எல்லாரும் அவளுக்கு ஒரு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்து நம்ம குடும்பத்தோட மூத்த உறுப்பினர் அத்தான் ராசையா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. மேலும் கூட்டத்தில் நிறைய பேரை விட்டுருப்போம், தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சுங்க. அப்புறம் எல்லா வருஷமும் ஆடியோ பந்தல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இந்த வருஷம் ஒரு 3 வருஷம் நம்ம செய்யாதனால அவங்ககிட்டலாம் தொடர்பு கிடையாது. அப்போ அந்த திருவிழாவில் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஃபாதர் எல்லாம் நீங்களே பார்த்துக்குன்னு சொல்லிட்டோம். நல்லபடியாக ஃபாதர் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒளி சிறப்பாக அமைச்சு கொடுத்த நமது பாசமிகு மருமகன் செல்வகுமார் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. வேறு யாரையா விட்டுருந்தா கொஞ்சம் கை தூக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா குத்துமைப்பாக பேசுகிறது தான். சரி, யாரையா விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. அப்புறம் இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் 10ல் 1 கூட கிடையாது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் கூட்டிகிட்டு வந்த பாட்டு கிளாஸ் பிள்ளைங்க தான். அருமையான பிள்ளைங்க, எங்களுக்கு சிறப்பாக பாடி வழிநடத்தினாங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சிறப்பான நன்றிகள். எல்லாம் நல்லா ஒரு கை தட்டிடுங்க.
அது யாருக்கா பரிசு விட்டுருந்தா அப்புறம் கூப்பிட்டு கொடுத்துறேன். நன்றி. அன்பார்ந்த அருட்தந்தையர்களே, காலங்கரை இறை மக்களே, இன்னும் கலியாவூர் இறை மக்களே, சேசுராஜபுரம் பாடகர் குழுவினரே, இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர் திருவிழா கொண்டாட வேண்டும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே என்னிடம் திரு அந்தோணி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். அவருடைய அந்த ஈடுபாடு உண்மையிலேயே ஒரு வியப்புக்குரிய ஒரு ஈடுபாட்டை நான் பார்த்தேன். இந்த ஒரு மனிதர் இந்த காலங்கரைக்கு தலைவர் போல இருந்து மிக அருமையாக செயல்பட்டார்கள். இந்த ஆலயம் பழுதடைந்து கிடந்தது, வெள்ளையடிக்காமல் இருந்தது. எனவே அங்கிருந்து கொண்டே என்னிடம், ஃபாதர், எப்படியாவது இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் ஆட்களை வைத்து செய்து முடிக்க வேண்டும், அதற்குரிய பணத்தை நான் அவ்வப்பொழுது அனுப்பி வைத்து விடுவேன் என்று சொன்னது. அதுபோலவே அவர்கள் அதை செய்தார்கள். எத்தனையோ தடவை எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள். அவ்வளவு ஒரு ஈடுபாடு இந்த ஆலயத்தின் மீது, இங்குள்ள மக்கள் மீது. எனவே மிக சிறப்பாக செயல்பட்ட நம்முடைய திரு அந்தோணி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திருவிழாவில் பணம் கொடுத்ததில் ஒரு 2-3 பேர் விட்டேன். கடைசியில் நம்ம செல்வி ஒரு 5000 கொடுத்துருந்தா, அப்படி செல்விக்கு ஒரு நினைவு பரிசு எடுத்து கொடுத்துருமா. அடுத்து நம்ம ராக்கேல் அக்காவா அல்பன்சாக்கு சொல்லியாச்சு, கொடுத்தாச்சு. அல்ப பையன் அழைச்சி கொடுத்தாச்சு. சரி, வேறு யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்க, சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம். நம்ம ஸ்டெல்லா பணம் ஒரு 1500 கொடுத்துருந்தா, அப்படி அவளுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியை சிறப்பாக தலைமையேற்று வழிநடத்தியவர்களை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொன்னார்கள். பங்குத்தந்தை என்ற கடமையை நானும் நிறைவேற்ற வேண்டும். ஆளவந்தான் குளம் பங்குத்தந்தையாக பாளை மறைமாவட்டத்திலே வட்டார அதிபராகவும் மிக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடியவர்கள் பேரருள் திரு அந்தோணி வியாகப்பன் அவர்கள். இன்று நம் மத்தியிலே வந்து இந்த திருப்பலி பக்தியான முறையிலே அருமையாக பாடி இந்த திருப்பலியிலே நம் எல்லோருக்காகவும் ஜெபித்து கொண்டார்கள். அவர்களது பணி அவர்கள் எங்கு செய்தாலும் சிறப்பாக அமையவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எனவே எங்கள் மத்தியிலே வந்து இந்த திருவிழாவை தலைமையேற்று சிறப்பித்து தந்தமைக்காக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து எங்களது மறைமாவட்டம், தூத்துக்குடி மறைமாவட்டம் தம்பி வில்சன் அவர்களை நான் சகோதரராக அவர் இருக்கும்போதே நன்றாக அறிவேன். அவர்களது ஊரிலே நான் பணியாற்றியுள்ளேன். நல்ல ஒரு திறமைசாலி, நிறைய அவர்களுக்கு அனுபவங்கள் உண்டு. அதுபோல் நன்றாக படிக்கக்கூடியவர். அதனால் அவர் திருச்சி குறுமடத்திலே கூட அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். இன்னும் இப்பொழுது எங்களது மறை மாவட்டத்திலே, அதாவது நம்முடைய மறை மாவட்டத்திலே பழைய காயலில் தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நாளை மணப்பாடு பெரிய கோயிலிலே பங்கு தந்தையாக பொறுப்பெடுக்க உள்ளார்கள்.
அவர்கள் இன்று இங்கு வந்து நட்பின் காரணமாக இந்த திருப்பலியிலே அருமையான மறையுரையை வழங்கினார்கள். தூய ஆவியாரை பற்றி. தூய ஆவியாரை இயேசு நமக்கு துணையாளராக தந்திருந்தார், இப்பொழுதும் தந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவினுடைய பிறப்பும் தூய ஆவியால் தான் நடைபெற்றது. திருமுழுக்கு பெறுகின்ற போது புறாவடிவிலே அந்த தூய ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வருகை தந்தார். சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்ட போதும் இந்த தூய ஆவியாரின் உடனிருப்பு, அது இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்ற செய்தியை நமக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே ஒற்றுமையாக வாழ்வதற்கும் துணிச்சலாக வாழ்வதற்கும் தூய ஆவியின் துணை தேவை என்ற கருத்தினை மிக அருமையாக இந்த மறையுரையிலே நமக்கு வழங்கினார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்து இங்கே இன்று அருமையான ஒரு பாடகர் குழுவினை நாம் சந்தித்தோம். மிக தெளிவாக அணுக்குகளோடு மிக அருமையாக பாடினார்கள், இசை மீட்டினார்கள். எல்லாமே மிக அருமை. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, பங்கு மக்களுடைய நன்றி, பாராட்டுக்கள். தொடர்ந்து உங்களது பணி சிறக்கட்டும். உங்களது குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிப்பார். அடுத்து இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், காலாங்கரையை சார்ந்த வெளியூரில் வாழுகின்ற குடும்பங்கள் அத்தனை பேரும் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே இது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஊரை மறக்காமல், நம்முடைய தாயை மறக்காமல் இங்கு வந்து, அதாவது தந்தை சொன்னது போல குலசாமி என்ற வார்த்தையை சொன்னார்கள். நம்முடைய தாய் இருதய மாதா நம் எல்லோரையும் அன்பு செய்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார்கள். அவர்களை நம்பி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பந்தல் போட்டவர்கள், ஒலி அமைத்தவர்கள், இன்னும் சோடனைகள் செய்தவர்கள் அனைவருக்கும், இன்னும் உணவு தயாரித்தவர்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்வு முடிந்தவுடனே உணவு தயாராக இருக்கிறது. எல்லோரும் உணவு அருந்தி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்குமே நன்றி. நன்றி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இந்த விழாவில் ஏராளமான பேர் உதவி செய்திருந்தாலும் செட்டிகுளத்தைச் சேர்ந்த தாஸ் அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தார் இங்கே வந்து வருகை தந்து இந்த நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கார் அடையாளத்தால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழ்வாய்
மனமே இசைப்பாய் கானமழை. புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை. பணிவாய் புலன்களே மேரி மாறா சந்நிதியில். புகழ்வாய் மனமே இசைப்பாய் கானமழை.
சொல்லிங்கம்மா. ஹலோ, அல்பிரின்ஸ் எங்க இருந்தாலும் எனக்கு வரும். அல்பிரின்ஸ் அந்த திருவள்ளுவர் குறிப்பை எடுத்துட்டு எனக்கு வாங்க. ரைட்.